ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம். என்ன ஒரு விஷயம்னா கரியர்ல நீங்க முக்கிய முடிவுகள் நீங்க எடுப்பீங்க. சரியா? 12ஆம் இடத்துல இப்ப ஆல்ரெடி புதன் இருக்குன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல புதன் வர்றது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பண்ணி ஏதாவது சர்க்கிள்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சோ கொஞ்சம் யோசிங்க, நிதானமா இருங்க. விரயஸ்தானத்துல புதன் இருக்காரு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 3ஆம் இடத்தோட அதிபன். 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சு ஆட்சி பெற்ற நிலையில இந்த மாதத்துல இருக்காரு. தொடக்கத்துல இருந்தே இருக்காரு. பெட்டர் ஆகஸ்ட் செப்டம்பர் மேல பாத்துக்கலாம். இந்த திஸ் பீரியட் இஸ் நாட் ஃபேவரபிள் பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீரியட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை. ஸோ தொழில் ரீதியா கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை, பட் கரியர் ரீதியா ஓகே தான். பினான்சியலா நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கடகராசிக்கு அது முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கேது சுக்கிரனுடைய இணைவு வந்து இருக்கிறதுனால செகண்ட் ஹவுஸ்ல. ஸோ பண வரவு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். ரொம்ப பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா ஓரளவுக்கு கொடுப்பாரு. ஏன்னா கேது வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு நார்மலான ஒருத்தர் தான்.